வணக்கம். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு டேர்ம் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேர்மே வந்து புதுசாக இருக்கு இல்லையா? அந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சினா என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ரெகுலர் பீரியட்ஸ் வந்துட்டு இருந்துமே மிஸ்கேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து நமக்கே தெரியாமல் நடந்திருக்கலாம். ஸோ அதாவது வந்து 5 வாரத்துக்கு உள்ளவே நமக்கு வந்து ப்ரெக்னன்சி லாஸ் ஆகிடுச்சு, மிஸ்கேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னா அதை தான் நம்ம வந்து கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நமக்கு பீரியட்ஸ் தள்ளி போய் நமக்கு வந்து எல்லாம் பாசிட்டிவ் ஆகி ப்ரெக்னன்சி வந்து லாஸ் ஆகும், அபார்ஷன் ஆகிறது நமக்கு தெரியும். ஆனால் பீரியட்ஸ் தள்ளியே போகாமல் அதுக்கு முன்னாடியே நம்ம கர்ப்பமாகி அந்த கர்ப்பம் வந்து கலைஞ்சி போகிறது தான் நம்ம வந்து கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்ற விஷயம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப வந்து அதிகமாக வரும், யாருக்கெல்லாம் ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 35 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, அதாவது அம்மாவோட ஏஜ் வந்து 35 இயர்ஸ்க்கு மேலே ஸோ இருக்கிறவங்களுக்கு இந்த பிரச்சனை வரத்துக்கு வாய்ப்புன்றது கண்டிப்பாக இருக்குது. அடுத்து ஏதாவது அண்டர்லையிங் மெடிக்கல் இல்னஸஸ் லைக் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு, டயபெட்டிஸு, பிசிஓடி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, ஏதாவது ஹார்மோனல் இஷ்யூஸ் இருக்கிறவங்களுக்கு ஸோ ரொம்ப ஏர்லியராகவே மிஸ்கேரேஜ் அப்படின்ற ஒரு விஷயம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஷேப் ஆஃப் யூட்ரஸ் வந்து இர்ரெகுலராக இருக்குது. ஸோ அதோட அந்த ஷேப் வந்து சரியாக இல்லை. இப்போ ஒரு சிலருக்குலாம் வந்து செப்டேட் யூட்ரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர்குவேட் யூட்ரஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து ரொம்ப குட்டியாக இருக்கிற யூட்ரஸு. ஸோ அந்த மாதிரி யூட்ரஸோட ஷேப் அப்நார்மலிட்டி இருந்தாலும் அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரொம்ப ஏர்லியராகவே, அதாவது நமக்கு தெரியறதுக்கு முன்னாடியே கருத்தரித்து அது வந்து கலைஞ்சி போகிறது. சரிங்களா? ஸோ இதுதான் வந்து நம்ம கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்கிறோம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுக்கும் இந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்ற ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இது வந்து இதுக்கு அறிகுறிகள் இருக்கா, இது வந்து எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு சிலர் வந்து யூரின் டெஸ்ட் வந்து பார்த்துருப்பாங்க. ஆனால் ஒரு 2 நாள் 3 நாள் கழித்து பார்த்தா யூரின் டெஸ்ட் வந்து நெகட்டிவாக காட்டும். இனிஷியலாக வந்து பாசிட்டிவாக காட்டும், ஆனால் அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வீக்கே பார்க்கும்போது கூட அவங்களுக்கு நெகட்டிவாக காட்டும். அதே மாதிரி அவங்களோட பீரியட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெகுலர் பீரியட்ஸு, அதாவது நமக்கு ரெகுலராக மாதம் வர பீரியட்ஸ் ஃப்ளோவை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், கொஞ்சம் கிளாட்டடாக இருக்கலாம். அதே மாதிரி கிராம்ப் பெயின் அப்படின்ற ஒரு விஷயம் கூட வந்து ஃபீல் பண்ணலாம். இன்னும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா யூரின் டெஸ்ட் வந்து பாசிட்டிவ் காமிச்சிருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து டாக்டர் போய் பார்ப்பாங்க, ஸ்கேன் பண்ண சொல்லுவாங்க. ஸ்கேனில் பார்த்தா ஃபீட்டஸோட எந்த ஒரு அறிகுறியுமே இருக்காது, எந்த ஒரு தடையுமே இருக்காது. ஸோ அப்போது வெறும் ஹார்மோன்ஸ் மட்டும் நமக்கு வந்து பாசிட்டிவாக காட்டும். ஆனால் ரியலாக வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளவே நமக்கு வந்து அது கலைஞ்சி நம்மளோட ரெகுலர் பீரியட்ஸ் மாதிரியே வந்துடும். ஸோ இதுதான் வந்து நம்ம கெமிக்கல் ப்ரெக்னன்சி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இந்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ நமக்கு வந்து நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெக்னன்சி அப்படின்னு பிளான் பண்ணுறோம் அப்படின்னா அப்போது இதெல்லாம் நமக்கு இருக்கா அப்படின்றத வந்து நோட் பண்ணணும். இந்த மாதிரி ஏதாவது விஷயம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் டாக்டர் போய் பாருங்கள். ஸோ டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணி நெக்ஸ்ட் சைக்கிள் நம்ம வந்து ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நம்ம ப்ராப்பர் ப்ரிகாஷன்ஸ் வந்து நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ இந்த கெமிக்கல் ப்ரெக்னன்சி திரும்பவும் ரிப்பீட் ஆகாமல் நம்மளால் வந்து தடுக்க முடியும். அதேமாதிரி ஒன்ஸ் நமக்கு கெமிக்கல் ப்ரெக்னன்சி ஆகுது, அதாவது 5 வாரத்துக்குள்ளே நமக்கு வந்து கழிஞ்சு போகுது அப்படின்னா அடுத்து நமக்கு இதே மாதிரி தான் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது. ஸோ நிறைய பேருக்கு இது தெரியாமையே நடக்குது. ஸோ அதுதான் வந்து இந்த வீடியோவோட பர்பஸே. ஸோ நமக்கே தெரியாமல் நம்ம கர்ப்பமாகி தான் இந்த மாதிரி ஆகிட்டுருக்கு. ஸோ ஆனால் அடுத்தடுத்து நார்மலாக ஆகிறதுக்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து பயப்படணும்னு அவசியம் கிடையாது. டாக்டரை பார்த்து அதுக்கு தகுந்த மெடிசன்ஸு நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது இந்த பிரச்சனை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலில் அடுத்தடுத்து வராமல் தடுக்க முடியும். ஸோ அதனால் வந்து கண்டிப்பாக இது எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி நான் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.